ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் புதினா சட்னி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக பாருங்கள் என்னென்ன எடுத்திருக்கேன். ஆனியன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகா, பூண்டு பல், கொஞ்சமாக உருள் தால், கொஞ்சம் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொரிண்டர் லீவ்ஸ் வந்து கம்மியாகவும், அப்புறமா மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து நீங்கள் ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாக. நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடான அப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு வெடித்த உடனே பாருங்கள், கடுகு கொஞ்சம் வெடிக்கிற வரையும், இந்த சத்தம் வருது இல்லையா, இந்த மாதிரி வெடிக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். மீடியம் ஸ்டிம்லேயே நீங்கள் வைங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். சின்ன வெங்காயம் போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சன்னா தால் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சன்னா தால் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உளுந்து பருப்பு வந்து அதே அளவு, இது 2 ஸ்பூன்னா அதுவும் 2 ஸ்பூன் போடணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. சன்னா தால் கொஞ்சம் வெந்துட்ட அப்புறம் நான் வந்து உருள் தால் சேர்த்துருக்கேன். ஏன்னா சன்னா தால் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை ஆயிலில் பொரிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மின்ட்டு சட்னி வந்து வீக்லி ட்வைஸ் எடுக்கிறது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸு. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. இந்த மின்ட்டு சட்னி சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மின்ட்டு லீவ்ஸை வந்து ஒரு வாட்டரில் போட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த வாட்டரை டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோ கொடுக்கும். பாருங்கள், நான் பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன் இதில். இந்த மின்ட்டு சட்னி சாப்பிட்ற நல்லா நம்ம வாயில் இருக்க அந்த பேடு ப்ரீத், அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து இருக்காது, எல்லாமே போய்டும். நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு 1/2 hour மேக் பண்ணலாம். பாருங்கள், மின்ட் லீவ்ஸு, இந்த கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதை ஆட் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மெதுவாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ மேக் ஷுர் உங்கள் கேஸ் வந்து சிம்மிலே இருக்கட்டும், ரொம்ப ஹைலெலாம் வைக்காதீங்க. ஸோ அடி பிடிச்சிடும். ஸோ அதை அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. புளி பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்த்துட்டேன், நல்லா வதக்கிட்டேன். நான் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காலையில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இட்லி வச்சுட்டு இந்த சட்னி செஞ்சுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் கைஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.